சித்தர்களின் தலைவன்தான் முருகனா? ஏன் அப்படி சொல்லப்படுது? ஐ அம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கி இஸ் வெரிட்டஸ். முருகன் தான் சித்தர்களின் தலைவனா இருந்ததாகவும் அவர் ஒரு தனி கடவுள்னே கிடையாதுன்னு பின்னால வந்த புராண கதைகள்ல தான் அவர் மற்ற கடவுள்களோட இணைக்கப்பட்டதாக ஒரு பெரிய தகவல் பகிரப்படுது. இத ப்ரூவ் பண்ற விதமா இன்னைக்கும் பழனியில சித்தர்கள்ல முதன்மை சித்தரான போகர் வடிச்ச நவபாசான சிலையை தான் முருகனுக்கு வச்சு நம்ம வழிபட்டு வந்துகிட்டு இருக்கோம். சித்தர்களின் தலைவனா இருந்த முருகனை அவங்க வழிபாடுற விதமா தான் அந்த சிலையை அவர் செஞ்சதாகவும், அதுபோக அகத்தியர், பாம்பாட்டி சித்தர் போன்ற பல சித்தர்கள் முருகனை சித்தர்களின் தலைவனா ஏத்துக்கிட்டு பழனியில வழிபட்டனாலதான் இன்னைக்கும் அவர் சித்தர்களின் தலைவனா இருக்காருன்னு, அவர் மற்ற கடவுள்களோட சேர்ந்தவர்கள் அல்லேன்னு ஒரு தியரி சொல்லப்படுது. இது எந்த அளவுல உண்மைன்னு தெரியல. ஆனா இன்னமும் மக்கள் முருகனை தமிழ் கடவுளா தான் பாக்குறாங்க. மற்ற கடவுளை தாண்டி அவரோட நெருக்கமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் சித்தர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைவனா இருந்ததுதான்னு சொல்லப்படுது. இந்த ஒரு தியரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.